ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம நரோட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். நடுங்கிட்டு இருக்கான். அவளுக்கும் தூக்கம் வருது. இந்த நிலைமையில நான் தூங்க கூடாது. இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் பாதுகாக்கணும். ஐயோ தூங்கிட்டாரா? அவளை பார்க்கவே பாவமாக தாங்குது. இருந்துட்டான். தம்பி அடேங்கப்பா, நான் எவ்வளவு நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கேன். 10 மணி நேரமாக தூங்குறேன். ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் நீ தான் எங்களை பாத்துக்கிட்டியா? ரொம்ப பரவாயில்லையே. நீ மட்டும் இல்லைன்னா எங்களுடைய கதை அவ்வளவுதான். நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஒரு இளையோட உணர்ச்சிகளை இனிமே நீ புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப. பயந்து போய் பயங்கரமா வேட்டையாடவங்க கிட்ட தப்பிச்சு ஓடும். இங்க வேட்டையாட போறது நான் மட்டும் தான். இப்போதான்டா கண்ணு முடிச்சாங்க. என்னோட குரலை நான் இழந்துட்டேன். ஐயோ சத்தியாவது சொல்லுமா? அதாவா? இது வெறும் கனவுதான். ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சிருச்சுங்கிறது என்னால நம்பவே முடியல. இது என்ன? நீயம்மா இத்தனை முறை திரும்புறதுக்கு? அணில பார்த்தா நான் பயந்தேன். கடவுளே, இது நெஞ்சாக்கே அசிங்கம். பாவம் தூக்கத்துல வேற. சகுரா, பொறுமையா இரு. நான் இது கண்டிப்பா வேலை செய்யணும்னு நினைச்சேன். அந்த அணில் மேல இருக்கிற பேப்பர் பாம்பு அவ பாத்திருப்பாளோ? இல்ல, அது அவ பார்க்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் எதுக்காக அவ அணில தாக்கணும்? நாம இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம முன்னேறி போகலாமா? நீதான் ஓகே, இந்த 20 இலைகளும் தரையை தொடறதுக்கு முன்னாடி நான் இது எல்லாத்தையும் புடிச்சிட்டேன்னா சாக்குரா கண்டிப்பா என்னோட அன்பை புரிஞ்சுப்பா. ஒருவேளை நான் அதை பிடிக்கலன்னா விளையாடிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. இந்த சவால்ல நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னு பார்க்கணும். எவ்வளவு போய் நின்று பாத்திருக்கியா? எனக்கு பிடிக்கல. இப்படி சொல்லிவிட்டாலே நான் யாருங்க அவளுக்கு காட்டுறேன். 1 2 3 4 திலீப் ப்ராக்டிஸ். எல்லா இலைகளையும் நான் பிடிக்க தான் போறேன். ஆச்சு. 9 10 இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. என்ன சத்தம் இந்த நேரம்? ஆஹா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானா வெடிக்கக்கூடிய பேப்பர் பாம் மாதிரி இருக்கு. ஆனா எதுக்காக இந்த அணில பயன்படுத்திருக்காங்க? ஒளிஞ்சிருந்தது போதும், எல்லாரும் வெளியே வாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். எப்படி பார்த்தா? இப்ப என்ன பண்றது? நம்மள புரிஞ்சிருக்கு லட்சணம் அப்படி. அது இப்போ பிரச்சனை இல்ல. நம்ம மறைஞ்சிருக்கணும்னு நினைச்சதுதான் பெரிய தப்பே. இப்ப நம்மளோட ரெண்டாவது யுக்தியை பயன்படுத்த போறோம். என்னது? நீ நிஜமா தான் சொல்றியா ஈனோ? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க? சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த பிளான் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதாவது இருக்கும் பவர். சரி விடு, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. சாக்குரா இல்லையா? நம்பர் 1 ரூக்கியா வந்தவரை நம்ம இங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்கும்.
அம்மா ஓ இது நீங்க தானா யா இதுதான் ரெண்டாவது யுக்தி. எதிரி கூட சண்டை போட முடியலன்னா காக்கா பிடிச்சு சமாளிக்கணும். ஹாய் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நான் உங்களை தான் இதெல்லாம் ஒரு ட்ரிக்கா? இருந்தேன். So, ஹாய். போய் வேலையை பாரு என்னது? ஐயோ ஐயோ பொண்ணுகிட்ட அவன் பேச மரண சிங்க அது. ஏன் இதை வேலை செய்யல? ஓ, எனக்கு வர கோவத்துக்கு நான் யாரையாவது அடிச்சு நொறுக்க போறேன். தேவையா இது? என்ன பார்த்து கை உங்க மாதிரி தெரியுது. சண்டை போட ஆசைப்படுறியா? இல்லையே, இல்லைங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. சண்டைலாம் வேண்டாம். அதுக்கு எனக்கு டைமும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற ஸ்க்ரோல சண்டை போட்டு தான் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி நடந்தா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. இவனும் ரொம்ப சீரியஸா இருக்கிறான். பயந்து நடுங்கிறவங்க எதுக்கு இந்த எக்ஸாம்ல கலந்துக்கணும்? இதுதான் எப்படி ஒரு டீம்ல 3 பேருமே பயந்தாங்கடியாகிறாங்க. இவன மாதிரி திறமைசாலிங்க நம்ம கூட மோத மாட்டாங்க. நாங்க அவனை தாக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல. இது உங்களுக்கு அசிங்கம்டா. நமக்கு ஏத்த மாதிரி யாராவது கிடைக்கிறாங்களா பார்க்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி டம்மி கிடைப்பான், அவனை வச்சு தாக்குவான். இருக்க முடியாது. விடிஞ்சிச்சு. தூங்காம உட்காந்துறா. இருந்து பாக்கும்போது நீ தூங்குற மாதிரி தெரியுதே. இனிமே நீ அவங்க ஐயோ வந்துட்டாங்க. இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். உங்க கதை முடிஞ்சது. சாஸ்கேவை முதல்ல எழுப்பு. அவன் கூட மோதணும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன தாண்டி போகணும். முடியுமா? உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஒரோச்சி மாரு தான் உங்களை கட்டுப்படுத்துறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டுபிடிச்சிட்டா. சாஸ்கே கழுத்துக்கு பின்னாடி ஒரு மார்க் இருக்கே, அது என்னது? நீங்களும் இதால தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பலவீனமா இருக்கிற ஒருத்தன் கூட மோதணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரோச்சி மாருவோட திட்டம் என்னன்னு என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. எங்க கிட்ட அவமரியாதையா பேசிட்டு தப்பிச்சிடலான்னு பாத்தியா சாகுரா? முதல்ல இந்த பொண்ணுடைய கதையை நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சாஸ்கேவோட கதையை பாத்துக்கலாம். பொறுமையா இரு சாகு. ஏன் என்னாச்சு? உங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? இந்த இடத்த பார்க்கும்போது இப்பதான் தோணுன மாதிரி தெரியுது. அதே மாதிரி காட்டு பகுதியில் இந்த மாதிரி புல்லு வளர வாய்ப்பே இல்ல. நல்லா தெரியுது. ராப்பா. எதிரிகளுக்காக வலைய விரிக்கும் போது அதை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கணும். இப்படி இருந்தா வேலைக்காகாது. ஒரு பிளானோட தான் வச்சிருக்கா. பாவமா இருக்கு. நீ விரிச்ச வலையில அந்த அணில் விழக்கூடாதுன்றதுனால தானே நீ அந்த குணாயை வீசுன. குணாயை வீசினவ கதையை காப்பாத்தி விட்டுருக்கா. மரக்கட்டையா நமக்கு மேலேயும் வலைய வீசி. பரவாயில்லையே. ஜாக்கிரதை. மூலக்காரி தான். உன்னோட முயற்சியை நான் பாராட்டுறேன். வேலைக்காகல. 3 பேர் வேற. எதுவுமே உன்கிட்ட இல்லையே. உன்ன மாதிரி ஒரு நிஞ்சா இதை விட நல்லா முயற்சி பண்ணணும்னு உனக்கு தோணலையா? நீ சரிங்க. ஐயோ சாக்குறாக்காகவே வந்து காப்பாற்றுவோம். நீங்களும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது சரி, நீ யாரு? நான் தான் லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஹேண்ட்ஸமான டெவல். என்னோட பேரு ராக் லீ. ஸ்பீடு தான் சமாளிச்சிருவான். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லீ? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நான் கண்டிப்பா வந்து நிப்பேன் சாகுரா. இது எல்லாத்துக்கும் இந்த குட்டி அணிலுக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். சரி, நீ போய் இப்போ உன்னோட வேலையை பாரு. ஆனா இங்க நடந்துட்டு இருக்க டெஸ்ட்ல நான் உன்னோட எதிரியாச்சே. சாகுரா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன். ஞாபகம் இருக்கு. ரொம்ப நன்றி ராக்லி. நான் சொன்னது எல்லாமே குளுகுளுன்னு இருக்கும். ஞாபகம் இருக்கு. பிரமாதம் இல்ல. இப்போ எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஜாக்கு, நீ போய் சாஸ்கே கதையை பார்த்துக்கோ. இவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். சாகுராவால இந்த நிலைமையில கண்டிப்பா சண்டை போட முடியாது. இந்த ராக்லி டைஜூட்சுல ஸ்பெஷலிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும்.
இத பரிசோதிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன்னோட தாக்குதல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தை இருக்கும். அதனால அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறது முட்டாள்தனம் தான். ஏன்னா உன்னோட ஜூட்ஸுவை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். எப்படா ஷாக்லி பலசாலிதான். உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் 3 பேரை எதிர்த்து ஒருத்தன் போராடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நான் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா என்னோட முழு சக்தியை பயன்படுத்தி நான் தாக்கணும். என்ன இது நம்மளை விட நல்ல டீம் தான். எந்த கவலையும் இல்லை. மனசை தளர விடாத. எனக்கு தெரிஞ்சு நருட்டோட டீம் கண்டிப்பா நம்மளை விட பலவீனமானவங்க தான். யார் சொல்றா பாரு இது. என்ன சொல்ல வர? பேசுங்கடா பேசுங்க. எந்த திறமையும் இல்லாம இருக்கலாம். ஆனா சாஸ்கேவை குறைச்சு எடை போடாத, புரிஞ்சுதா? வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டே இரு. எல்லாரும் சொல்ற மாதிரி சாஸ்கே ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு திறமையானவனு தோணல. டேய் எல்லாருமே அவங்க மேல தான்டா கண்ணாகிறாங்க. சரி பொறுமையா இரு. நீ கோபப்படுற மாதிரி பேசுனதுக்கு மன்னிச்சிரு. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? சாஸ்கேவை பத்தி தப்பா ஒரு விஷயம் பேசினா கூட என் டீம்ல இருக்க அவனோட ரசிகை என் மேலேயே கோபப்படுறா. கண்டிப்பா எந்த பேட்டர்லயும் சாஸ்கே தோக்க மாட்டான். சாக்குராவை வீழ்த்துறது ரொம்ப ஈஸி. ஏய், சாஸ்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். எப்படா கண்டுபிடிச்சா? சாக்குரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன சொன்ன? ஓ, இங்க இருந்தே பார்க்க முடியும் போல. எப்படி தெரியுது? அவன் இன்னும் வரல. ஆனா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே. நேரத்தை கடைபிடிக்கலன்னா லீ பயங்கரமா கோவப்படுவான். இன்னைக்கு என்ன ஆச்சு? காப்பாத்தினுங்கடா. இருக்கானோ? ஒருவேளை அவனுக்கு ஒன்னும் ஆகாத, கவலைப்படாத. ஆனாலும் நம்ம போய் அவனை தேடணும். ஆமா. இதுக்கு கால் வந்துட்டாங்க. 3 பேர் வரும். ஏய், பிரமாதம். ஒரு வழியா இந்த ஜூட்ஸுவை நான் கத்துக்கிட்டேன். சின்ன பசங்க தானே நீங்க எல்லாம். ரெஸ்ட் எடுத்தது போதும், வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். 2 பேர் மூச்சு வாங்கிக்கிறாங்க. நான் அவன் ஜாலியாக இருக்கிறான். இந்த ஜூட்ஸு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது சுலபமா கத்துக்கிட்டா எதையும் சாதிக்க முடியும். நான் கலக்கிட்டேன். கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தது வீண் போகல. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா நான் எதையும் சாதிப்பேன். என் வாழ்க்கையில ஜெயிப்பேன். சொல்றத கேட்க மாட்டியா? ஒரு குட்டி நேரட்டாவா இருக்கும் போல இருக்கு. இப்ப சொல்ல போற தகவலை ரொம்ப கவனமா கேட்டுக்கோ. நீங்க சொல்றது கேட்க நான் தயாரா இருக்கேன். நருட்டோ மாதிரியே தான். இந்த ஜுட்சு வேலைக்கே ஆகாது. லோட்டஸ் டெக்னிக்கை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. இத பயன்படுத்தும் போது உன் உடம்புல இருக்கிற நரம்போட பிரஷர்ஸ் அதிகமாகும். இதால உன் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு. பொதுவா மனிதர்கள் 20% மசில் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அதை தாண்டி போனா உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. 100% சக்தியை பயன்படுத்தினா நரம்புகள் எல்லாமே பலவீனமாயிடும். உன் வலிமைக்கு ஏத்த மாதிரி உன்னோட மூளை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த ஜுட்சு கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இது சக்ராவை பயன்படுத்தும். அந்த சமயத்துல உன் மூளை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உன்னால வேகமா டாய் ஜுட்சு வித்தைகளை செய்ய முடியும். புரியுற மாதிரி சொல்லணும்னா உடம்பு பலம் தான் அது. முக்கியமானது ஒரு சீக்ரெட் டெக்னிக் தான். உன் உடல் வலிமை மொத்தத்தை இதுக்காக நீ பயன்படுத்தி ஆகணும். ஆனா அப்படி பண்றது உன்னோட உயிருக்கு ஆபத்தை வர வச்சிரும். இந்த ஜுட்சுவை நீ ஒரே ஒரு டைம் தான் பயன்படுத்தணும். இத பயன்படுத்த நிறைய விதிமுறைகள் இருக்கு. எனக்கு புரிஞ்சது. என்ன விதிமுறைகள்னு சொல்லுங்க சார். நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கணும். ஜுட்சுவை பயன்படுத்த விதிமுறைகள் என்னன்னா, ஜுட்சுவை பயன்படுத்துற விதிமுறைகள் என்னன்னா, லோட்டஸ் நான் இப்ப பயன்படுத்தி ஆகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இது பண்ணா உயிருக்கு ஆபத்து நம்ம. வேற வழி இல்ல. நமக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட உயிரை காப்பாற்ற பயன்படுத்தலாம். என்ன மாஞ்சு போயிட்டான்? பின்னாடிதான் இருக்கு.
மாத்தணும். இந்த வாங்கிக்க பிரைமரி லோடர். இதுதானா அது? இந்த உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியல. சரியான நேரத்துக்கு காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டானா? இன்னும் வேகமா கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சங்கத்துல மண்ணு மாதிரி ஆகிட்டான்ப்பா. என்னது இப்படி நடந்திருக்க முடியாது. அந்த ஜூஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. களிமண்ல விழுந்திருந்தாலும் சேதம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கஷ்டப்பட்டு போட்டாங்க. இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அடடா, என்ன இது? அந்த ஜூஸை பயன்படுத்துறதுனால என் உடம்பு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அவன் டீம்மேட் வந்துருவாங்களா? நீ ஜாக்கிரதை. இன்னும் தொடாமே அடிப்படுத்து பாரு. உன்னோட ஜூஸ் உண்மையிலேயே வேகமானதுதான். ஆனா எங்க ஜூஸோட வேகம் அதிகம். அது சவுண்டை விட வேகமா பயணிக்கும். முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடையாது. இப்ப நாங்க உங்களுக்கு இந்த வால் அப்படிங்கிற வித்தையை காட்ட போறோம், பாருங்க. இந்த வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் இப்போது மற்றவங்கலாம் பார்க்குறப்ப தான் நம்ம நருட்டோ சாஸ்கேலாம் இவங்கெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்ட்டு. ஏன்னா இவங்க ஸ்டாமினா ரொம்ப அதிகம். இவங்களாம் ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு பவர், இப்போது ராக்லி வந்தால் இவனுடைய அந்த ஒரு ஜிட்ஸ் எடுத்ததுக்கே அவனோட மொத்த எனர்ஜியும் போயிடுது. அப்போது இதை கம்பேர் பண்ணுறப்ப தான் தெரியுது இந்த நருட்டோ சாஸ்கேலாம் எந்த அளவுக்கு இருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படின்றது தெரியுது. மிச்சி இவங்களுக்கும் எல்லாருமே பவர் இருக்குது, ஆனால் வந்து ஸ்டாமினா பற்ற மாட்டேங்குது. ஒரு பவர் யூஸ் பண்ணாலே அடுத்து அவங்களால மூவ் பண்ண முடியல, அந்தளவுக்கு டயர்ட் ஆயிடுறாங்க. அதெல்லாம் அவங்க இதோட பவர்ஃபுல்ன்றதே தெரியுது. அதனால தான் எல்லாரும் இவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணிட்டாங்க, முக்கியமாக சாசுகேவை. ஆமாம், அந்த இப்போ எல்லாருமே அந்த டீமை பற்றி பேசுகிறாங்கன்னா அதான் காரணம். இவங்க 2 இந்த வயசுலேயே இவங்கெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களும் அதே வயசு பசங்க தான், ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்டாமினா பற்ற மாட்டேங்குது. ஆனால் அவங்க இந்த வயசுலேயே வந்து இவ்வளவும் பண்ணுறதுனால தான் ஊரே அவங்க மேலே ஒரு கண்ணாக இருக்குது. எல்லாருமே அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, முக்கியமாக சாஸ்கேவை பற்றி. இப்போ இந்த வில்லனும் அதே மாதிரி சாஸ்கேவை தான் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. அந்த உரைச்சி மாறுவோம் எல்லாமே இப்போ அந்த மாதிரி தான் கண்ணாக இருக்குது. இந்த 3 பேரையும் எதுக்கு இப்போ வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்றது தான் புரியல. இவங்க வச்சு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னோம். பட் இப்போது சாக்ரா அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறானுங்க 3 பேருன்றது தெரியல. இது எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உரைச்சி மாற போனோம். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அட்டாக் பண்ணுறாங்க, இவங்க நோக்கம் என்னன்றது தெரியல. ஆனால் வந்து சாக்குராவோட பாசம் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப கேர் எடுத்து எல்லாம் பார்த்துக்கிறேன். அதே டைம் வந்து தன்னுடைய பவர் ஏதாவது காமிச்சு ஏதாவது பண்ணணும்ல, அது ஒன்று மட்டும்தான் எப்பவுமே இந்த கோவம் வரும். ஆனால் அந்த பாசம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. அதான் அவளுக்கு வந்து அந்த மூளை தான், அந்த மூளை இது வச்சு அதை வச்சு தான் அவனால் டேக்கிலே பண்ண முடியுது, வேற எதுவும் பண்ண முடியல. எதிராளியை தடுக்க பார்க்குறா, முடிஞ்ச அளவுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா. ஒரு நிஞ்சா இல்லை, நிஞ்சா வந்து சும்மா ஒரு ட்ராவ் பண்ணிட்டு அப்படி உட்காரக்கூடாது இல்லை. ஸோ எதாவது அவ பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் கோவம் வருது அப்பப்போ எனக்கு. ஆனால் இன்னைக்கு பார்க்கறதுக்கு சாகரா பார்க்க ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. 2 பேரையும் ஒரு மாதிரி என்ன ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள 2 பேரும் வேற இவங்களதான் நம்பிக்கையே. ஒன்று நருட்டோன்னு வேலை சாஸ்கேன்னு வாங்கி 2 மாலையும் சாஞ்சு கிடக்குது. இப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு பயம் வேற, காடு வேற, ப்ளஸ் வந்து தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லான்றப்போ அது வேற ஒரு டயர்டு. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ப்ரெஷராக இருக்கிறது புரியுது. அதனால இன்னைக்கு வந்து எனக்கு சாக்கராவில் கோவமே வரல, ஒரு மாதிரி பாவமாக தான் இருந்துச்சு. லீவ் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா வருவான், இவன் தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா வருவான் அப்படிலாம் எதிர்பார்த்தேன். பட் அவனும் ஒரு குட்டி நெரோட்டா மாதிரி தான் இருக்கான், இன்னசென்ட் தான், ரொம்ப இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். முக்கியமா சாக்குராக்காக அது பண்றான். பட் இவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படிதான் இருக்கும். இவன் வந்து ஆனா இவனுக்கு என்ன வந்து பவர் காட்டணும், எல்லாருமே வந்து சாஸ்கேன்றாங்க, அப்போ அவன்கிட்ட பவர் காட்டணும், அதுக்காக சண்டை போடுறான், அவ்வளோதானே தவிர கெட்டவமே தெரில. தன்னுடைய பவரை வந்து யார்ட்டனா நிரூபிச்சுன்னே இருக்கணும், காட்டணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பொண்ணு என்ன விரும்புறாளான்றது கூட ஒரு அதுலேயும் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு. அவனோட கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஹினாட்டா மாதிரி இருக்கான் கொஞ்சம் ஹினாட்டா அப்படி நரோட்டா பார்த்தாலே ஒரு உரிக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னாலும் உடனே உரிக்க போயிடும். ஆமாம், அப்போ இப்போ சாகுராக்காக வருவான்றது தெரியுது. என்ன பண்ணாலும் இவ்வளோ வச்சு இப்போ இவங்க 2 பேரும் கூப்பிட்ற மாதிரி இவ லீ அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க போல, அந்த மாதிரி. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.